அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசியினருக்கு செவ்வாய் பயிற்சியை பெற்ற பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசியினருக்கு முறைப்படி 5ஆம் இடத்திற்கும் விரயஸ்தானத்துக்கும் உரியவர் செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு 7ஆம் தேதி செல்கிறார். அவர் அவ்வாறு செல்லும் போது பூமி காரகரான செவ்வாய் பயிர்கள் செழித்து வளர உதவும். சூரியனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல், வருமானம் அதிகரிக்கும். தண்ணீர் வசதி போதுமான அளவுக்கு இருக்கும். நவீன வசதிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் வயல் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து விடலாம். செவ்வாய் கிழமைகளில் கடனை அடைக்க வேண்டும். திரும்பவும் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வராது. செவ்வாய் இருப்பதால் ஒரு சில பாதிப்புகள் பெண்களுக்கான உடல் உபாதைகள் ஏற்படக்கூடலாம். சிலருக்கு சரும உபாதைகள் தொல்லை தரும். தசாபுத்திகள் அனுகூலம் இல்லாமல் இருந்தால் சிலருக்கு பெண்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய நேரிடும். திட்டமிட்டு செலவு செய்தல் அவசியம். உடல் உபாதைகளுக்கு சாதாரணமானவை என்று நினைக்க வேண்டாம். மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் நல்லபடியாக இருக்கும். நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு, வெளிமாநிலங்கள் சென்று வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் தங்களுக்கு உண்டாகலாம். ராசிக்கு 6ல் குருவும் 8ல் செவ்வாயும் உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பிபி சம்பந்தப்பட்டவர்கள் அடிக்கடி உடல் நலனை செக்அப் செய்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். உயர் அதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்ளலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் தனுராசி நண்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வேலை தங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் ஆதரவாக இருக்கிறார்கள். சந்தையில் உங்களது பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கலாம். தாராளமாக தங்களது பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அன்றாட விற்பனையின் மூலம் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாம். உற்பத்திக்கு அவசியமான மூல பொருட்கள் சகாய விலையில் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை தரும். தாங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு உபவாசம் இருங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.